என்னதான் வெஜிடேரியனில் நிறைய ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டாலுமே நான் வெஜிடேரியனில் சாப்பிட்ற இந்த கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து ஒரு லாலிபாப் செஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது தான் மஷ்ரூம். ஸோ இதில் நான் 2 ஐட்டம் செஞ்சு காட்ட போகிறேன் மஷ்ரூமை வச்சு. ஸோ வாங்க இந்த கேஎஃப்சி ஸ்டைல் மஷ்ரூம் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவில் கர்ட் போட்டிருக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 65 மசாலா இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சால்ட் தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட போடல அப்படின்னா, வீகனாக இருப்பாங்க, அவங்க கார்லிக்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான டிஷ் தான் இது. ஸோ இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதனால தான் சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நிறைய ஸ்பைசஸ் போடுறதுனால ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மைதா கோட்டிங், அதாவது நம்ம கேஎஃப்சி பண்ணுறப்ப நம்ம வந்து எக் கோட் பண்ணுவோம். ஸோ வீகன் வெஜிடேரியன்லாம் வந்து எக் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் மைதா வந்து பேட்டர் மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக சால்ட், நல்ல திக் பேஸ்ட்டாக வர அளவுக்கு தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணி போதும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து கோட் பண்ணுறதுக்காக நான் மைதா எடுத்திருக்கேன். ஸோ மேலே அதாவது இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மைதாவில் நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக ஆரிகானோ அண்ட் சால்ட்டு, இது கூடவே வந்து சிக்கன் 65 மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறமா நான் இந்த டூத் பிக் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு லாலிபாப் மாதிரி வேணுன்றதுனால இது எல்லாத்தையும் டிப் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், இந்த மஷ்ரூமோட பேக் சைடில் வந்து இதை மாதிரி சொருகிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம டிப் பண்ண போகிறோம். அதாவது இந்த மைதா பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே இதை ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் அங்கே நம்ம மைதாவில் வந்து நம்ம பெரட்டுறப்ப மேலே அந்த ஃப்ளேக்கினஸ் வந்து கரெக்டாக வரும். நமக்கு 65 வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சிக்கனுக்கு அப்புறம் இந்த சிக்கனோட லாலிபாப்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் அண்ட் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி பெரட்டி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மஷ்ரூம்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணி நல்லா இந்த மாதிரி மைதா கோட்டிங் கொடுத்து நல்லா வந்து ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேஎஃப்சி ஸ்டைல் மஷ்ரூம் லாலிபாப் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். குழந்தைங்க மஷ்ரூம் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா மஷ்ரூமில் நமக்கு நிறையவே வந்து சத்துக்கள் இருக்குது. அண்ட் வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்குது. இப்போ இருக்க குழந்தைங்க நிறைய சன் எக்ஸ்போஸ் பண்ணாததுனால அதிகமான விட்டமின் டி வந்து தேவைப்படுது. அதனால் இந்த மாதிரி ஐட்டமாக செஞ்சு கொடுங்க. அண்ட் மோர் ஓவர் வெஜிடேரியனில் ஒரு கேஎஃப்சி சாப்பிட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா டிப் பண்ணதை இப்படி ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமில் மசாலா பண்ணால் என் பாப்பா சாப்பிடவே மாட்டாள். ஆனால் கேஎஃப்சி ஸ்டைல் அப்படின்ன உடனே அதுவும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்கில் வந்து கொடுக்குறப்ப அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ கேஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீகன் அண்ட் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம், அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, நம்மளால் இதை சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி சர்வ் பண்ணணும் அப்படின்னா இதை நார்மலாக இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் இப்படி சர்வ் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு ஐட்டம் காட்ட போகிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் மேலே வந்து நமக்கு சிக்கன் மாதிரியே நமக்கு வேணும், சிக்கன் லெக் மாதிரியே வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஐட்டம் வந்து நெக்ஸ்ட்டு இதே வீடியோவிலே காட்டுறேன். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நீல வாகில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மைதாவில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது சென்டரில் வந்து நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதை அழுத்தி ஒரு ப்ரொஜெக்ட் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மைதா வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா போட்டு, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 பெரட்டினீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் லாலிபாப் மாதிரியே கிடச்சிரும்.
ஸோ இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சிக்கன் லாலிபாப் மாதிரியே இருக்குங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 ஐட்டம் இது மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செஞ்ச ஐட்டம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இல்லை அதே மாதிரியே லெக் பீஸ் மாதிரியே வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க செகண்ட் ஐட்டமாக செஞ்சு கொடுங்க. செகண்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டில் வந்து கோட் பண்ணி நம்ம அப்படியே சிக்கன் லெக் பீஸ் மாதிரியே எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாலிபாப், அதாவது நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லையா லாலிபாப்பு, அதில் அந்த சேம் ஷேப் பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து சிக்கன் KFC ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.